கன்னியாகுமரி வழியாக கேரளாவுக்கு செல்கிறது. இதை பற்றி பேசுவதற்கு நாம் தமிழர் கட்சிக்கு தகுதி இருக்கிறதா என்று நீங்கள் கேட்கலாம். சரியாக 4 ஆண்டுகளுக்கு முன்பு 2021 அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி தக்கலையிலே ஒரு ஆர்ப்பாட்டம். கேரளாவிலே விளிங்கத்திலே அதானி கட்டுகிற துறைமுகத்திற்கு கேரளாவிலே வெட்டப்படாத மலைகள் எதற்காக தமிழ்நாட்டில் வெட்டப்படுகிறது? நடுவிலே மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மைக்கு போல, இந்த பக்கம் கேரளா, இந்த பக்கம் தமிழ்நாடு, இந்த பக்கம் கட்டுகிற விளிங்கம் துறைமுகத்திற்கு இங்கே இருக்கிற மலைகளை வெட்டாம இங்கே ஏன் வெட்டுகிறாய் என்று கேட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி. ஏன் அங்க வெட்ட முடியாது என்றால் அங்க நல்ல மலையாள தகப்பனுக்கும் தாய்க்கும் இருந்த மான மலையாளி அந்த நிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் இங்கே அது உங்கள் பார்வைக்கு நான் விட்டு விடுகிறேன். அதை பேசுவதற்கு தான் என் மீது குண்டர் சட்டம் போட்டு 230 ஆட்கள் புல்லல் சிறையில் என்னை அலங்கரித்தார்கள், அழகுபடுத்தினார்கள். தொடர்ச்சியாக இந்த கனிம வள கொள்ளை குறித்து நாம் தமிழர் பேசிக் கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கனிம வள கொள்ளை என்று உடனே ஆமாமா திமுக ஆட்சியில் கனிம வள கொள்ளை, மனோ தங்கராஜ் கனிம வள கொள்ளை பண்றாரு, ரகுபதி அமைச்சர் கனிம வள கொள்ளை பண்றாரு. யாருன்னு பார்த்தா அதிமுக தலைமை சுந்தரம். சார் யோக்கியவர சொம்பெடுத்து உள்ள வைங்கிற மாதிரி திருடன் நம்ம வீட்டை திருடிட்டு ஓடுறான். நாம என்ன பண்றோம்? திருடனை துரத்துறோம். திருடனு குடந்து திருடன் 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 கத்தனை போட்டுருக்கோம். அது மாதிரி 2011 இருந்து 2021 திருட இந்த அனைத்து இந்திய அண்ணா திமுக, இப்ப இந்த திமுக. எங்க அண்ணன் சொன்னாங்க திமுக என்பது திருடர் முன்னேற்ற கழகம், அதிமுக என்பது அனைத்து இந்திய திருடர் முன்னேற்ற கழகம். அவ்வளவுதான். ரெண்டுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? அவன் ஆட்சியும் ஆட்சி மலை கொள்ள, இவன் ஆட்சியும் ஆட்சி மலை கொள்ள, அவன் ஆட்சியும் கனிம வள கொள்ள, இவன் ஆட்சியும் கனிம வள கொள்ள. ஹிமாயின் சொன்னது போல ஒரு ஆண்டுக்கு சராசரியாக 30 லட்சம் பேர் கன்னியாகுமரிக்கு வர்றாங்க. திருவள்ளுவர் சிலையை பார்க்க, விவேகானந்த சிலையை பார்க்க, பகவதி அம்மனை தரிசிக்க, முக்கடலை பார்க்க, சூரிய உதயத்தை பார்க்க, சூரிய அஸ்தமனத்தை பார்க்க வர்றாங்க. மொத்தமாக கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு 1 கோடி பேர் வராங்க. கன்னியாகுமரிக்கு மட்டும் 30 லட்சம் பேர் வராங்க. 30 லட்சம் பேர் வரக்கூடிய கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர்கள் தலவாய் சுந்தரத்தை மனம் திறந்து நான் கேட்கிறேன், 30 லட்சம் பேர் வரக்கூடிய கன்னியாகுமரி இந்தியாவிலேயே சிறந்த சுற்றுலா தலமாக மாறி இருக்கிறதா இல்லையா? போய் பார்த்தா முழுக்க குப்பை, அங்கங்க குப்பை. ஏன் குப்பை? எம்எல்ஏ ஒரு குப்பை, அதனால கிடக்குது அங்கங்க குப்பை. எம்எல்ஏ எங்க இருப்பாரு? சென்னையில இருப்பாரு. எப்ப வருவாரு? ஏப்ரல் 23 தேர்தல். ஃபர்ஸ்ட் வீக்ல போலாமா, செகண்ட் வீக்ல போலாமா? ஃபர்ஸ்ட் வீக்ல போனா சட்டையை பிடிப்பாங்க, செகண்ட் வீக்ல போவோம். ஏன்? டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. ஏற்கனவே வீட்டுக்கு வீடு ஹாட் பாக்ஸ் கொடுத்தாச்சு. மரியாதைக்குரிய தலைவாய் ஹாட் பாக்ஸ் கொடுத்துறீங்க. உள்ள சோறு யாரு? உங்க ஆத்தா கொடுப்பாளா இல்ல உங்க தாத்தா கொடுப்பாங்களா? ஆத்தானா ஐ மீன்ஸ் ஜெயலலிதா. யாரு கொடுப்பா? ஹாட் பாக்ஸ் மட்டும் வச்சு நல்லா இருக்கு. ஹாட் பாக்ஸ் 350 ரூபாய், 350 ரூபாய் ஹாட் பாக்ஸ், டிபன் பாக்ஸ், கேரியர், அரிசி போட்டு வைக்கிற குடுவை எல்லாம் கொடுக்குறான். விழுந்து 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 கும்பிடுவான். ஒரு வார்த்தை பாருங்க, ஏழை எளிய மக்களுடைய சின்னம் ரெட்டலை சின்னம், ஏழை எளிய மக்களின் சின்னம் உதய சூரியன் சின்னம், பாட்டாரிகளின் சின்னம் இரட்டலை சின்னம், பாட்டாரிகளின் சின்னம் உதய சூரியன் சின்னம், படிக்கிற மாணவர்களின் சின்னம் உதய சூரியன், படிக்கிற மாணவர்களின் சின்னம் இரட்டை இலை. அங்கே வயலை நட்டு கொண்டிருக்கிற நடவடிக்கிற அந்த தூய்மை பணியாளர்களுடைய அடுக்குவாங்க. அப்படியே 1960 திமுக ஆட்சிக்கு வருதுங்க. 1960 முழக்க என்ன தெரியுமில்ல? ஏழைகளின் சின்னம் உதய சூரியன். திருப்பி 72 ஏழைகளின் சின்னம் உதய சூரியன். திருப்பி 88 ஏழைகளின் சின்னம் உதய சூரியன். திருப்பி 1996 ஏழைகளின் சின்னம் உதய சூரியன். திருப்பி 2006 ஏழைகளின் சின்னம் உதய சூரியன். திருப்பி 2021 ஏழைகளின் சின்னம் உதய சூரியன். இப்ப 2026 ஏழைகளின் சின்னம் உதய சூரியன். அப்ப 70 வருஷமா நீங்க புடுங்கிட்டு இருந்தியா? 70 வருஷமா ஏழைகளின் சின்னம் உதய சூரியனா? 70 வருஷமா ஏழையை ஏழையாக வச்சிருக்கிற பணக்கார இன்னும் பணக்காரா மாறிக்கிட்டு இருக்கான். ஆனா எங்க மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? நாங்க பரம்பரை திமுக பா, நாங்க பரம்பரை அதிமுக பா. முதல்ல நமக்கு ஒரு பரம்பரை இருக்கு. நாம எந்த பரம்பரை? உலகத்தின் முதல் அணையை கட்டிய நம் பாட்டன் கரிகால் சோழனுடைய பரம்பரை, தமிழர் பரம்பரை. உலகத்தில் கடாரம் வென்று, இலங்கை வென்று, யானை படையை கட்டி அதை கப்பல் படையில் ஏற்று போன ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனுடைய பரம்பரை நம் பரம்பரை.
இந்திய நிலத்திற்குள்ளே வெள்ளைக்காரன் வந்த பொழுது ஒரு பைசா வரி தர மாட்டேன், என் மக்கள் உழைக்கிறார்கள், நான் எதற்கடா வரி கட்ட வேண்டும் என்று வெள்ளைக்காரன் 13 முறை திருப்பிடிச்ச எங்கள் பாட்டன் கோடி தேவனுடைய பரம்பரை, நம் பரம்பரை. அவன் வழியே வந்த இந்திய நிலத்தில் வெள்ளைக்காரன் இழந்த நிலத்தை போராடி மீட்ட ஒரே பெருமைக்கு சொந்தக்காரி நம்முடைய அப்பத்தா வேலுநாச்சியாரின் பரம்பரை, நம் பரம்பரை. பெண்களா மார்பு வரி கட்ட வேண்டும், நீ புடவைக்கு வரி கட்ட வேண்டும், ஜாக்கெட்டுக்கு வரி கட்ட வேண்டும், மார்பின் அளவு எந்த அளவிற்கு இருக்கிறோ அந்த அளவுக்கு வரி கட்ட வேண்டும் என்று பெண்களுக்கு மார்பு வரி போட்ட போது நான் மார்பு வரி கட்ட மாட்டேன், மார்பை அறுத்து எறிவேன் என்று போராடிய எங்கள் குமரி மண்ணினுடைய எங்கள் அப்பத்தாக்குடைய பரம்பரை. நீ இடுப்பிலே துண்டை கட்டு, நீ பட்டை போடாதே, நீ குனிஞ்சு பேசு என்று பேசிய பொழுது நீ பட்டை போடாத, நாமத்தை போடுறா, நீ இடுப்புல துண்டை கட்டடா, தோல்ல போடுறா, எடு தலையில கட்டுறா, நீயே கடவுள் என்று தாழ கிடப்பாரை தற்காப்பதை தர்மம் என்று போராடிய வைகுந்தருடைய பரம்பரை, நம் பரம்பரை. காமராஜர் மூடிய 14,000 பள்ளிக்கூடம், ராஜாஜி மூடிய 14,000 பள்ளிக்கூடங்களை திறந்து என் பிள்ளைகள் 1 கிலோமீட்டருக்கு தொடக்கப்பள்ளி, 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலை பள்ளி, 8 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி என்று பார்த்து என் பிள்ளைகள் மதிய உணவு இல்லை என்றால் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன். உலகத்திலே நாட்டினுடைய தமிழ்நாடு, நாட்டுள்ள இந்தியா உலகத்திலேயே முதலாக மதிய உணவு திட்டத்தை தந்து எங்களையும் உன்னையும் படிக்க வச்ச நம் தாத்தா கர்ம வீரன் கிங் மேக்கர் காமராஜருடைய பரம்பரை, நம் பரம்பரை. வெள்ளைக்காரன் வந்து கைரேகை சட்டம் கேட்ட பொழுது ஆம்பளையா இருந்தா காவல் நிலையத்தில் 6 மணிக்கு மேல கைரேகை வைக்கணும். பிரமணை கல்லர், மறவர், உடையார், ஊராளி கவுண்டர், வன்னியர், குறவர் உட்ட 88 சமூகங்களுக்கு கைரேகை சட்டம் போட்டு குற்றப்பரம்பரை என்று வெள்ளைக்காரன் போட்ட பொழுது வெள்ளைக்காரனுக்கு கைரேகை வைக்காத கட்டவரல வெட்டி வீசி என்று முழங்கிய தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவருடைய பரம்பரை, நம் பரம்பரை. நமக்கு பரம்பரை வரலாறு இருக்கு. திமுக அதிமுக என்னடா பரம்பரை வரலாறு இருக்கு? யாரா நீ? பஞ்சம் பிழைக்க வந்த பரதேசிகள். நீங்க நாட்டுக்கு பஞ்சம் பிழைக்க வந்த பரதேசிகள். ஒன்னு ஓங்கோல், ஒன்னு கர்நாடகா. நாங்க திமுக பரம்பரை, நாங்க அதிமுக பரம்பரை, நாங்க ரெட்டல சூரியனுக்கு தான் ஓட்டு போடுவோம். சிம்மான் தம்பிகள் நல்லா தான் பேசுறீங்க. ஹிமாயின் கபீர்லாம் நல்ல வாய் வண்டாவை தான் பேசுறாப்புல, அரிஞ்சேஸ் எல்லாம் நல்லா அளந்தான் விடுறாப்புல, இந்த மரிய ஜெனிஃபர்லாம் லாஜிக்கலா தான் பேசுறாங்க. சாட்டை நீங்க நல்ல வேட்டையா தான் ஆடுறீங்க. ஆனா நீங்க நல்லா வரணும், நீங்க நல்லா வரணும். சீமா நல்ல growth ஆகணும். சீமானா நல்ல சட்டசபையில உங்க குரல் ஒலிக்கணுங்க. நீங்க எல்லாம் ரொம்ப டெஃபினட்டா நீங்க ஜெயிக்கணுங்க, நல்லா ஜெயிக்கணும். நீங்க யாருக்கு சார்? நாங்க ஒரு டெஃபினட்டா 40 இயர்ஸா டிஎம்கே போட்டுட்டு, பட் நீங்க வரணும், நீங்க வரணும், நீங்க வரணும். மரிய ஜெனிஃபர் நல்ல ஒரு படிச்ச பெண்ணா இருக்காங்க. அந்த துபாயில வேலை பார்த்த வேலையை விட்டு வந்து நல்லா பேசுறாங்களே, நல்லா பண்றாங்களே, அவங்க நல்லா வரணுங்க. பட் நீங்க யார் சார் விடுறீங்க? நாங்க ஒரு 20 இயர்ஸா டிஎம்கே போட்டுட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே, வாவ். நீங்க நல்லா வரணுங்க. நீங்க நல்லா, உங்களுக்கு நல்ல growth இருக்கு, உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்குங்க. நாம் உங்களுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குங்க. நீங்க யார் சார் சொல்றீங்க? நாங்க ஒரு 40 வருஷமா, நாங்க 20 வருஷமா தேசிய சிந்தனையோட பிஜேபிக்கு போட்டுட்டு இருக்கோம். அப்ப நாங்க மயிர்லயே வருவோம். நாங்க நல்லா வரணும். நீங்க ரெட்டலைக்கு போடுவேன், சூரியனுக்கு போடுவேன், தாமரைக்கு போடுவேன். அப்புறம் எப்படி நாங்க வருவோம்? எல்லாருக்குள்ளேயும் கோபம் இருக்கா? இருக்கு. எல்லாருக்குள்ளேயும் வேதனை இருக்கா? இருக்கு. கனிம வளத்தை கொள்ளையடித்துக் கொண்ட லாரி போகிற பொழுது ஆரல்வாய் மொழியில் இருக்கிற ஒவ்வொரு மாண தமிழருக்கும் வலிக்கிறதா? வலிக்கிறது. கன்னியாகுமரி குப்பை குளமா கிடக்கப்போது ஒவ்வொரு தமிழருக்கும் வலிக்கிறதா? வலிக்கிறது. வேடநத்தம் பெண் படுகொலைக்கு, அண்ணா யூனிவர்சிட்டி பெண் படுகொலைக்கு, பாலியல் வன்கொடுமைக்கு வலிக்கிறதா? வலிக்கிறது. கச்சத்தீவு பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, பாலாட்டு பிரச்சனை, காவிரி சிக்கல் எல்லாருக்கும் தெரியுமா? தெரியும். கச்சத்தீவு தூக்கி கொடுக்கும் போது கருணாநிதி கம்முனு படுத்து கிடந்தது தெரியும். காவிரியுடைய வழக்கை வாபஸ் வாங்கணும் தெரியும். ஈழத்தமிழுக்கு துரோகம் செய்து உண்ணாவிரதம் இருந்து இந்த பக்கம் தயாளம்மாள், இந்த பக்கம் ராஜாத்தி, இந்த பக்கம் 2 ஏர்கோல் வச்சுக்கொண்டு உண்ணாவிரதம் நாடகம் தெரியுமா? தெரியும். எல்லாருக்கும் தெரியும். தெரிய போய்தான் ஒரு சனிக்கிழமையில மாலை 6 மணிக்கு கோட்டரும் கோழி பிரியாணி கொடுக்காம எந்த அனௌன்ஸ்மெண்ட் இல்லாம ஆரல்வாய் மொழியில இத்தனை பேர் கூடி இருக்காங்க. ஏன் கூடி இருக்கிறான்? தெரியும். 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 பணத்துக்காக குடிக்கணும். 10,000 ரூபாய் கொடுத்தவங்க இவன வர மாட்டான். எல்லாரும் படிச்சவன், அது கன்னியாகுமரி மாவட்டம் அதிக படிச்ச மாவட்டம், தமிழ்நாட்டில் அதிக லிட்ரஸி ரேட் இருக்கிற மாவட்டம். 10,000 ரூபாய் கொடுத்தவங்க வர மாட்டான். ஏன் வர்றான்? சீமானின் தம்பிகள் உண்மையை பேசுவார்கள், உறக்க பேசுவார்கள், உறுதியாக பேசுவார்கள், இறுதி வரை பேசுவார்கள், நல்லதை பேசுவார்கள், நாட்டுக்காக பேசுவார்கள், உள்ளதை பேசுவார்கள், உள்ளத்திலிருந்து பேசுவார்கள் என்பதற்காகத்தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள்.
கூடியிருக்கிறவர்கள் நாடாராக கூடியிருக்காங்களா? கூடியிருக்கவங்க தேவரா கூடியிருக்காங்களா? கூடியிருக்கவங்க மீனவரா கூடியிருக்காங்களா? இல்லை செட்டியாராக, இல்லை பிள்ளைமாராக கூடியிருக்காங்க? இல்லை, மான தமிழர்களாக ஆரல்வாய் மொழியில கூடியிருக்காங்க. இது ஹாட் பாக்ஸ்க்காக கூட்டின கூட்டம் இல்ல. இந்த நாட்டை விட்டு திராவிட கூட்டத்தை விரட்ட வந்த கூட்டம் இந்த தமிழர் கூட்டம். அது நாம வைக்கிற நாம வைக்கிற முழக்கம் என்ன தெரியுமில்ல? பகத்சிங் வைத்த முழக்கம். பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன். இதுதான் என் கனவு இந்தியான்னு 1920 காலகட்டத்தில் பகத்சிங் சொன்னாங்க. சொல்லிட்டு போய் 25 வருஷம் ஆச்சு, 125 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னைக்கு நாங்க வந்தா 1000, நாங்க வந்தா 2000, நாங்க வந்தா 2500, 1000, 2000, 10,000 பெண்பிலிக்கு பிலாப்பி. படிச்சவங்க நீங்க சிந்திச்சு பாருங்க. தமிழ்நாடு அரசினுடைய கடன் 10,67,000 கோடி. 10,000 கோடி இல்ல, 10,67,000 கோடிங்க. 10,67,000 கோடி கடன் வாங்கி தமிழ்நாடு அரசு, திமுக அரசு, இதுக்கு முன்னாடி இந்த அதிமுக அரசு செய்த ஒரு சாதனையை சொல்லுங்க. பெருமதிப்பிற்குரிய இந்த மண்ணினுடைய மகன், பால்வளத்துறை அமைச்சர், கொழுப்படுத்த அமைச்சர், பால்ல இருந்து கொழுப்படுத்த அமைச்சர், பால்ல இருந்து கொழுப்படுத்த அமைச்சர் அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்கள் சொல்லட்டும், நாங்க இதையெல்லாம் பண்ணிருக்கிறோம். தலவாய் சுந்தரம் சொல்லட்டும், சுரேஷ் ராஜன் சொல்லட்டும், இல்ல வேற யாராவது இருந்தா சொல்லட்டும், நாங்கள் இந்த 10 லட்சம் கோடி கடன் வாங்கி இதை தான் பண்ணிருக்கிறோம். இந்த சாதனை பண்ணுங்க. என்ன? பெண்களுக்கு 1000 ரூபாய் இலவச பேருந்து, மாணவிகளுக்கு 1000 ரூபாய், மாணவர்களுக்கு 1000 ரூபாய். இதை தவிர நீங்கள் செஞ்ச சாதனை என்ன? கல்வி அனைவருக்கும் தரமாக, சமமாக, இலவசமாக இருக்கணுமா வேண்டாமா? அதை இலவசமா கொடுக்க மக்கட்ட இந்த திராவிட கட்சிகள், நான் வந்தா கல்வி கடன் ரத்துப்படி, நான் வந்தா இடைநிற்றலுக்கு காசு, நான் வந்தா கூட்டுறவு கடன் ரத்துப்படி, நான் வந்தா பேக் ஃப்ரீ, நான் வந்தா லேப்டாப் ஃப்ரீ, நான் வந்தா சைக்கிள் ஃப்ரீ. ஒரு கல்வி என்பது என்னுடைய கடமை, என்னுடைய உரிமை. அந்த உரிமையை தர வேண்டியது அரசின் கடமை. அந்த கடமையை செய்யாம நான் வந்தா இலவசம் இலவசம் இலவசம். இலவசத்தை கட்டி யாருங்க கேட்டது? இலவசத்தை கட்டி யாருங்க போராடினது? யார் கேட்டது? இலவசம் தேவையா? நல்ல தண்ணி தேவையா? இலவசம் தேவையா? நல்ல கல்வி தேவையா? இலவசம் தேவையா? நல்ல மருத்துவம் தேவையா? இந்த ஆரல்வாயுடைய அரசு சுகாதார மையம், ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு மருத்துவமனை என்ன லட்சத்திற்கு தலவாய் சுந்தரம் தெரியுமா? ஒரு நாள் தலவாய் சுந்தரம் இந்த ஆரம்ப சுகாதாரத்துக்கு அரசு மருத்துவமனை போனதாக சரித்திரம் உண்டா? கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த பஸ் ஸ்டாண்ட் பாத்ரூம்ல ஒரு நாள் தலவாய் சுந்தரம் உள்ள போயிட்டு வெளியே வரட்டும். நான் அதிமுக சேர்றேன், உள்ள போக முடியாது, நாரி தொலையும். ஆனா எங்க அக்கா தங்கச்சி, எங்க அண்ணன் தம்பி, எங்க சித்தப்பா பெரியப்பா, அவங்க மட்டும் அந்த கழிவறையை பயன்படுத்தணும். ஏண்டா ஒரு கழிவறையை கூட ஒழுங்கா கட்டித்தராத நீங்கள் எப்படி அந்த நாட்டை நல்லாட்சி கொடுக்க போறீங்க? என்ன கொடுக்க போறீங்க? ஒரு கழிவறை கட்டித்தர முடியலங்க. வேடநத்தம் கிராமத்துல என்ன பிரச்சனை? அந்த பிள்ளைக்கு வீட்டுல கழிவறை இல்ல. வீட்டுல கழிவறை இல்லாம உடங்காட்டுக்குள்ள கழிவறை கழிக்க போன அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டா. எல்லாரும் பாலியல் வன்கொடுமை பேசுறாங்க. அதை விட கொடூரமானது, 70 ஆண்டு கால 75 சுதந்திர இந்தியாவில் ஒரு பெண்ணுக்கு கழிவறை கழிக்க கூட கழிவறை இல்லாத கொடுமை இந்த திமுக அதிமுக 70 வருஷமா தின்றுருக்காங்க. அப்படியே விக்ரம் படத்துல கமல் வாரி நக்குவார்ல, அப்படி வாரி நக்கிட்டான் தமிழ்நாட்டை, முடிச்சிட்டாங்க. மலை அள்ளி வித்து, மணல் அள்ளி வித்து, காசை பார்த்து நான் உனக்கு 1000 ரூபாய் தர்றோம்னா என்ன அர்த்தம்? நான் பலாயிரம் கோடி கொள்ளடிக்க போறேன். உனக்கு 2000 ரூபாய் தரணும்னா இன்னும் பலாயிரம் கொள்ளடிக்க போறேன். இதுல திமுக அதிமுக, திமுக 2000, எடப்பாடி பழனிசாமி 2000, கருணை தொகையாக 10,000 அறிவிச்ச உடனே தான பிரபு, தர்ம பிரபு 69 படங்களை நடிச்சு சேர்த்து வச்ச காசை எல்லாம் முத்து படத்துல ரஜினிகாந்த் இப்படி பக்கத்துல ரகவரன் நிப்பாட்டிக்கிட்டு அள்ளி போடுவார்ல, அது மாதிரி இந்த படத்துல நம்ம என்ன படம், கமலஹாசன் படத்தை பார்த்த வீதி பார்த்தபடி பூத்து கிடக்க, காத்திருந்த காட்சி எல்லாம் காண கிடைக்க, டனன் அப்படிங்கிற மாதிரி அப்படி அந்த அம்மா அப்படியே எடுத்து போடுற மாதிரி இவர் அப்படியே அள்ளி கொடுக்குறாப்ல. பனையூர் பண்ணையாரு வந்த உடனே உனக்கு 2000, உனக்கு கல்யாணமா, உனக்கு 8 கிராம், உனக்கு அண்ணன் சீரு, உனக்கு தாய்மாமன் சீரு, உனக்கு பெரியப்பா சீரு, உனக்கு சித்தப்பா சீரு. அண்ணன் சீரை அப்புறம் கூட முதல்ல உன் மகளுக்கு சரியான அப்பன் சீரை கூட. கட்டின பொண்டாட்டி நீதிமன்றத்தில் நிக்குது, கட்டிய மனைவிக்கு சரியான வீட்டை, இந்த வீட்டுல எனக்கு வாழ உரிமை கேக்குதுங்க.
அந்த கட்டிய மனைவிய வீட்டுக்குள்ள விடாம வீட்டை விட்டு வெளியனுப்பிய ஒருத்தன் அண்ணன் சீரு தாய் மாமன் சீரா எப்படி?